ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. இன்றைக்கி எல்லோரும் ஹோம் டூர் போடுற மாதிரி நான் மளிகை கடை டூர் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களோட சஜஷன், இன்னும் கடையை எப்படி பெருசாக்கலாங்கிறத பற்றி எனக்கு கமெண்ட்டில் ஐடியா கொடுங்க. எங்கள் கடை ஒரு பெட்டி கடை மாதிரி தான் இருக்குங்க. பொட்டி கடை மாதிரி தான் இருக்கும். இங்கே முன்னாடிலாம் பிஸ்கெட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் கஸ்டமர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பொருள் கொடுக்க போயிட்டேங்க. இங்கெல்லாம் காய்கறிலாம் எல்லாம் போட்டிருக்கோங்க. கத்திரிக்காய், தக்காளி, கீழே உப்பு மூட்டை எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் அருண் ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். அருண் ஐஸ்கிரீம் இருக்குங்க. நான் எல்லா வீடியோவுமே கடையில் வச்சு தாங்க எடுக்கிறேன். இந்த பக்கம் தண்ணி கேனு எல்லாம் இருக்குது. மேலே மசாலா பொருட்கள் எல்லாம் தொங்க விட்ருக்கேன். இந்த பக்கம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. இதில் காய்கறியோட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வச்சுருப்பேன். மேலே சாமி ஃபோட்டோ இருக்குங்க. இந்த பக்கம் சோப்பு ஐட்டங்கள் எல்லாம், குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு எல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். இந்த பக்கம் முட்டை, அந்த பக்கம் ஆயில் ஐட்டங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். அரிசி மூட்டைலாம் இந்த பக்கம் இருக்குங்க. இங்கெல்லாம் சோப்பு ஐட்டங்கள்லாம் இருக்குதுங்களா. இந்த பக்கம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. இது எங்கள் டேபிள். இந்த பக்கம் சேமியா, ரவை எல்லாம் வச்சுருப்பேன். இது நேற்று வந்த பொருள், நீ எடுத்து வைக்கலைங்க நேற்று வந்த பொருளை. இந்த பக்கம் பெருமாள் இருக்கார். பெருமாளுக்கு ஒரு இலக்கேற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்பேன். அப்புறம் சாக்லேட்ஸ் வச்சுருப்பேன். தண்ணி பாட்டில், சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் கடையில் இருந்தாங்க இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். கடையில் இருந்தால் என் வீடியோ முடியுமே நான் எடுக்கிறேன். நடுவில் கஸ்டமர்ஸ் வருவாங்க.